ஆயிட்டு, உங்களை விட ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டு, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல. என் பேரு சிவா இல்ல. காய்ஸ், எனக்கு இந்த கோடிங் மட்டும் வரவே வராது. ஆனால் எனக்கு மஜாவாக கோடிங்கை போட்டு எல்லாருக்கு முன்னாடியும் ஆராக ஃபார்ம் பண்ணுன்றது தான் ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான உழைப்பே போடாமல் தான் இருந்தேன். 10 நாள் ஒரு 12 நாள் போடுவேன். அதுக்கப்புறம் காண்டாயிடும், ஒன்றும் புரியாதுன்னு அப்படியே விட்ருவேன். சரி, இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாக டாக்குமெண்ட் பண்ணலாம். ஏன்னா டாக்குமெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். காலையில் என்ன பண்ணேன்னா, ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் உட்காந்து பார்த்தேன் ஒரு 2 மணி நேரம். சூப்பராக புரிஞ்சிச்சு எல்லாமே. அப்புறமா ஜாவா ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் திரும்ப உட்காந்து பார்த்தேன். அதெல்லாம் பழசு திரும்ப பார்த்து ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. சரி, அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு. அப்புறம் வைரமுத்து எழுதின இந்த புக்கை படித்தேன். ஒரு 14 பக்கம் தான் படிச்சிருப்பேன், அரை மணி நேரம். ஆனால் இதுவும் மஜாவாக இருந்துச்சு. எடுத்தோடனே கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிருந்தாங்க, சண்டை காட்சிகளோட. சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. திரும்ப அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். அப்புறமா வந்துட்டு லீட் கோடை போட்டேன். உட்காந்து ரொம்ப நாளாக போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் எல்லாம் விட்டு இப்போ தான் சரி உருப்படியாக போடலாம் அப்படின்ட்டு பார்க்காம போட ட்ரை பண்ணேன். மஜாவாக வந்துச்சு அவுட்புட்டு. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.